விஷி டிவியில் வந்துருக்கோம். இன்றைக்கான ப்ரோக்ராம் என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸை பற்றி எல்லாரும் என்னென்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்கன்ட்டு சில நம்பரை பார்த்து அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஒரு நபர் வராரு. அவர் தனியாக வராதா தரையில் வராதா தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வராரு. வாங்க பார்ப்போம். ஆடிய ஆட்டம் அப்ப இயேசு பிறந்ததுதான் கிறிஸ்மஸ்னு சொல்றாங்க. அதான் இப்ப பாட்டு பாடி மாட்டு போட்டு அதுதான் இயேசு சொல்றீங்களா? சரி 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 சார், நீங்க நல்லா கிறிஸ்மஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி கேட்கறேன் கேட்கவே. இப்போ அவரை பார்த்துட்டோம். இப்போ இன்னொருக்கா வேற யாராவது பார்ப்போம். அங்கே ஒரு லேடி கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த அப்புறம் நிறைய பலகாரம் சொல்லணும். பலகாரத்தை அதுக்கப்புறம் வேண்டாத ஒரு கருத்து இல்லையா? இன்னும் முக்கியமானது இருக்குது. அழகான சல்சல் அந்த வெள்ளி பரிசு வாங்கணும். இதுதான் கிறிஸ்மஸ். கேர்ள்ஸுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமா அந்த கிறிஸ்மஸ். சரி அடுத்த இப்போ ஒரு தூரத்தில் ஒரு அக்காவும் பிள்ளையும் வராங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அவர் பார்த்து நல்லா என்ஜாயான ஆளாக இருக்கார் போல. அவர் வாங்க கேட்போம். ஐயா, இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறோம். அதில் கிறிஸ்மஸ்னா என்னன்னா ஒரு கருத்து என்னது? வருஷம் முக்கால் வேலை செஞ்சு அதில் ஒரு 3 நாள் கொடுப்பாங்கடா. அந்த 3 நாள் வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து அடுத்த நாள் நல்ல ப்ரோக்ராமுக்கு அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க. நல்லா சீட்டை சூடாக்கிட்டு அங்கே இருக்க வர ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கிட்டு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு சிஸ்டர் பார்த்து மிஸ் பண்ணிட்டு அவங்க கூப்பிட சாப்பாடு நல்லா வெட்டிட்டு வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்தா அடுத்த நாளே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு அங்கே போய்ட்டு உட்காந்து இப்போதான்டா வீடியோவே இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப சொல்லி முடிச்சிருக்கேன். சரி ஐயா, நான் கிறிஸ்மஸ் என்னன்னு கேட்டேன். அதுக்கே இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? இல்லை, இருக்க காசெல்லாம் நல்லா வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சாலும் அடுத்த நாளே கிறிஸ்மஸ் போகும்போது அந்த 20,000 திருப்பி சரியா நீங்கள் போங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆள்கிட்ட கேட்போம். ஒரு சார் வராரு. அவர் பைபிள் டைமும் வராரு. சரி அவர்கிட்ட கேட்போம். அவர் 2 கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறோம். அதில் கிறிஸ்மஸ்னா என்னன்னா ஒரு கருத்து என்னது? அவர் மக்களுக்காக வந்து மறிச்சு உண்டான உயிரிழந்து மேல வாழ்ந்து போகும்போது நான் போயிட்டு பூமிக்கு வருவேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வரைக்கும் பண்ணாரு. சார், இப்போ நீங்க மொத்தத்தில் என்னதான் சொல்ல வரீங்க? தாத்தாவோட கடைசியில் நானும் வந்துட்டேன். இனிமே எனக்கும் ஒரு பிள்ளை போது அவனுக்கும் ஒரு பிள்ளை போது கடைசியில் நான் தாத்தாவும் ஆக போறேன். சரி சார், இப்போ நீங்க போங்க. இப்போ இவங்க எல்லாத்துலேயும் கேட்டோம். ஆனால் யாருமே சரியான பதிலை சொல்லலை. அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை தான் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ நானே உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்துறேன். கிறிஸ்மஸ்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து நம்மளோட பாவத்துக்காக நம்மளை விடுதலையாக்குறதுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக வருவேன்னு சொல்லி சொன்னார். எத்தனை வருஷமானாலும் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார். அதுக்காக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு எல்லாரும் எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ்.